ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அண்ணா, அவன் வண்டியை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. யார் இவங்க? ஏன் இப்படி ரஃபா கார் ஓட்டுறானுங்க? அண்ணா, லெஃப்ட்ல ஏறி போன. யாரோ ரெண்டு பேர் உங்க கார் கிட்ட நின்னு என்னமோ பண்றாங்கண்ணே. உங்க கார் கதவை உடைக்க முயற்சி பண்ற மாதிரியே தெரிஞ்சதுண்ணே. அந்த பூ விக்கிற பொண்ணு சொன்னது இவனுங்கள தானா? என்கிட்ட இருக்கிற பணத்தை திருட வரானுங்க போல இருக்கு. ஐயோ, இவங்க கிட்ட சிக்கினா பணம் பறி போயிடுமே. வண்டியை வேகமா ஓட்டி இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடணும். என்ன திடீர்னு மேடி வண்டியை வேகமா ஓட்டுறாரு? ரொம்ப வேகமா போறானே. போன நீ ஃபாஸ்டா போன. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, இந்த ஏரியால ஆளுங்க நடமாட்டமே இல்ல. மேடிக்கார வழி மறிச்சு நிறுத்துங்க. அவங்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம். சரி தம்பி. யார் இவங்க? எதுக்காக நம்ம காரை வழிமறிச்சு நிறுத்துறாங்க? இவனுங்க என்கிட்ட இருந்து பணத்தை திருடாம போக மாட்டானுங்க போல இருக்கே. ஸ்வேதா, அவனுங்க நம்ம கிட்ட இருந்து பணத்தை திருட வந்திருக்கானுங்க. வசந்தி, என்னங்க ஐயா? போய் அந்த மூலிகை சாரை கொண்டு வாமா. சரிங்க ஐயா. இந்தாங்க ஐயா. குடுமா, நீ போய் மத்த மூலிகைலாம் தயார் பண்ணுமா. சரிங்க ஐயா. ஐயா, அந்த காயத்துக்கு உண்டான மூலிகை நான் வச்சிருக்கேம்மா. அதனாலதான் ரத்த கசிவு நின்று இருக்குமா. ஐயா, என் மேடி நல்லாயிடுவாருல்ல? அவரை எப்படியாவது காப்பாத்தி எனக்கு திருப்பி கொடுத்துருங்க ஐயா. மா, உன் கணவருக்கு தலையில பலத்த அடிபட்டு இருக்குமா. அதனாலதான் சுய நினைவே இல்லாம இருக்காரு. அவரை காப்பாத்த நான் முழு முயற்சி பண்றேம்மா. என்ன வைத்தியரையா முயற்சி பண்றேன்னு சொல்றீங்க? அப்போ என் மேடி பொழைக்கிறதே கஷ்டமா? இல்லம்மா, உன் கணவரோட தலையில பலத்த அடிபட்டு இருக்கு. உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வெளில போயிருக்கு. அதனால அவரை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம்மா.
என்னால முடிஞ்ச முயற்சி நான் செய்யறேம்மா. அதுக்கு மேல அந்த கடவுள் தாம்மா உன் புருஷனை காப்பாத்தணும். மேடி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மேடி. நான் ஆகவும் விட மாட்டேன். ச்சே. ஸ்வேதா கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்துக்கு ஆபத்து வந்துருச்சு. இன்னையிலிருந்து 3 நாளைக்கு மேடி உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து வெளுத்து வாங்கிட்டாங்க மேடம். யோ, நீலா ஒரு ரவுடியா? ஒரு ஆளுக்கு 3 பேர் போயிருக்கீங்க. பணத்தை திருடிட்டு வராம ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஸ்வேதா. பார்க்கதான் சாஃப்ட். புருஷன் மேல கைய வச்சதுக்கு அப்புறம் உள்ள பூந்து ஒரு கலக்கிட்டா மேடம். மேடம் அப்படியே பத்திரகாளியா மாட்டா மேடம். பக்கத்துல புத்துல ஒரு சூளம் இருந்துச்சு மேடம். அதை எடுத்துக்கிட்டு அடி அடின்னு பொழந்துட்டா மேடம் எங்களை அப்படியே. மேடம், நாங்க மட்டும் தப்பிச்சு ஓடி வராம இருந்திருந்தோம்னு வைங்க, எங்க 3 பேரையும் அந்த சூளாயத்தை வச்சு குத்தி கொன்னுருப்பா மேடம். கொடுத்த வேலையை சொதப்பிட்டு நல்ல காரணம் மட்டும் சொல்லுங்க. மேடம், வேலை சொதப்பினாலும் மேடி தலையில விழுந்த அடி இட்டி மாதிரி விழுந்தது மேடம். மேடி பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். என்னது, மேடி பொழைக்கிறது கஷ்டமா? என்ன சொல்ற நீ? மேடம், நாங்க எத்தனை பேரை போட்டு தள்ளிருப்போம். ஒருத்தன் மேல விழுந்த அடிய வச்சே அவன் பொழைப்பானா மாட்டானான்னு நாங்க ஈஸியா சொல்லிடுவோம் மேடம். மேடம், மேடிக்கு விழுந்த அடியில மண்டை பொளந்து பெரிய காயமே ஆயிடுச்சு. உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வெளியில போயிடுச்சு மேடம். கண்டிப்பா இன்னும் 1 மணி நேரத்துல ஆளே போய் சேர்ந்துருவான் மேடம். அந்த ராகினி சரியான கருணாக்குக்காரி தான். அவ கற்பனையா சொன்னது அப்படியே நடந்து போச்சு. பணம் கிடைக்காட்டியும் சரி, மேடிக்கு அடிப்பட்ட வரைக்கும் சந்தோஷம். சரி, நான் போனை வைக்கிறேன். மேடம் 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 என்ன? ஸ்வேதா கிட்ட ரொம்ப அடியெல்லாம் வாங்கியிருக்கோம் மேடம். உடம்பெல்லாம் வலிக்குது மேடம். எங்க பேமெண்ட் மேடம். என்ன உடம்பெல்லாம் வலிக்குதா? பணத்தை அடிக்க துப்பு இல்ல, இதுல பேமெண்ட் ஆமே பேமெண்ட். ஐயோ, ஐயோ, என்ன இந்த கண்மணி பஜாரி மாதிரி இந்த கத்து கத்துறா? இவ பேசுறதெல்லாம் கேட்கவே முடியலையே. சி, இவ வாயில வசம்ப வச்சுதான் தேய்க்கணும். என்னடா ஆச்சு அண்ணா? அது பார்க்க தானே டீசெண்டா இருக்குது. வாயை திறந்தா சாக்கடனே. நீ மட்டும் என் கையில கடிச்ச, அப்புறம் உனக்கு என்ன பண்ற பாரு. கண்மணி, கண்மணி போதண்டி. அவன் போனை வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. வாய மூடு. எவ்வளவு தைரியம் இருந்தா பணத்தை அடிக்காம வந்துட்டு என்கிட்டயே பேமெண்ட் கேட்பான். நமக்கு வர வேண்டிய 50 லட்சமும் போயிடுச்சு. அந்த 50 லட்சம் போனா போகட்டும், விடுமா. அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? பிரீத்தி, நீயாவது சொல்லு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னது நடந்துருச்சு அண்ணி. அண்ணன் கிட்ட இருந்து பணத்தை திருட அண்ணனை யாரும் தலையில அடிச்சுட்டாங்க. அண்ணன் இப்ப உயிருக்கு போராடுற நிலைமையில வைத்தியசாலையில இருக்காராம். அப்ப இன்னும் அந்த மேடி சாகலையா? மேடி வைத்தியசாலையில இருக்கான்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஸ்வேதா அண்ணிதான் இப்ப போன் பண்ணி சொன்னாங்க. அப்ப ஸ்வேதாவும் மேடியும் கொண்டு போன பணம் என்னாச்சு? அந்த பணத்தை எல்லாம் திருடிட்டுதான் மேடி அண்ணனை தலையில அடிச்சுட்டு போயிட்டாங்க.
50 லட்சம் போச்சா? நாம சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த ரவுடி நம்மள ஏமாத்திடுவானுங்கன்னு. நீ தான் நம்பல. இப்ப பாரு, 50 லட்சம் ரூபாய் பணத்தையும் அடிச்சுக்கிட்டு அதுவும் பத்தாம உன்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேற கேக்குறான். முறைக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அந்த பணத்தை திருட நாம ஆளை அனுப்பாம இருந்திருந்தா மேடி கம்பெனிக்கு மிஷினையாவது வாங்கியிருப்பான். இப்ப அந்த பணம் நமக்கும் இல்லாம போய் மேடிக்கும் இல்லாம போய் எவனோ ஊரம் அடிச்சுக்கிட்டு போயிட்டான். அவனுங்களுக்கு இன்னைக்கு சுக்கரம் உச்சத்துல இருக்கு. அந்த திருட்டு பையன் என்கிட்டயே பொய் சொல்லியிருக்கான். அவனுக்கு இருக்கு. ஸ்வேதாவோட அன்புக்கு முன்னால விதி தோத்துருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா மேடி எழுந்திருச்சிருவாரு. ராஜ வைத்தியத்துல குடுக்க போற 5 வேளை மூலிகையில கண்டிப்பா உங்க பையன் கண் முழிச்சு குணமாயிடுவாரு. ஸ்வேதா தன் புருஷனை குணமாக்கிடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹே ஸ்வேதா, போன தடவை நான் உன்னை விட்டுட்டேன். ஆனா இந்த தடவை நான் உன்னை விடவே மாட்டேன்டி. கண்டிப்பா மேடி சாகதான் போறான். நீ சின்ன வயசுலயே விதவை ஆகதான் போற. இது நடக்கும். பூமிகா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது பூமிகா. அது மட்டும் வேணாம். ஸ்வேதா பாவண்டி. பாவம் புண்ணியம் பாக்குற நிலைமையில நான் இல்ல பாட்டி. எனக்கு ஸ்வேதாவை அழிக்கணும். அவ வாழ்க்கைய அழிச்சு திரும்ப அவளை நான் எனக்கு அடிமையாக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு ஸ்வேதா மேல நம்பிக்கை இருக்கு வைத்தியரே. ஸ்வேதா கண்டிப்பா மேடிய காப்பாத்திருவா. நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க. நான் மேடிக்கு சிகிச்சை பண்ணணும். அத்தை, ஜோசியர் சொன்ன விரதத்தை உடனே பண்ணி என் மேடி என்ன காப்பாத்துறேன் அத்தை. நானும் அதத்தான் சொல்ல வந்தேன் ஸ்வேதா. வைத்தியர் மேடிக்கு இப்ப கொடுக்கற சிகிச்சை நீ யாசகம் எடுத்து அந்த காசுல தாலி செஞ்சு அது ஸ்வேதா, உன் கழுத்துல இருந்த தாலியை காணோம். என் தாலி எங்க போயிருக்கோம்? எங்க உன் தாலி? ஸ்வேதா தாலிய வர தொலைச்சிட்டாளா? சூப்பர். ஸ்வேதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? தாலி எங்க? என்ன யோசிச்சுட்டே இருக்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. தாலி எங்க? தாலி என் கழுத்துல தான் இருந்தது. பணத்தை காப்பாத்த நான் சண்டை போட்டப்போ மேடிய ஒருத்தன் அடிக்க போனா. அப்போ நான் தடுத்தேன். அப்போ ஒருத்தன் என்ன புடிச்சு இழுத்தான்.
அப்பதான் என் தாலி எங்கேயோ கழண்டு. என்ன முழுங்கி முழுங்கி சொல்லிட்டு இருக்க? தாலி கழண்டு விழுந்த இடம் உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு. தாலியை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற நீ எல்லாம் ஒரு பொண்ணா? மேடை கட்டின தாலியவே உன்னால காப்பாத்த முடியல. நீ எப்படி மேடையை காப்பாத்த போற? வைத்தியர் டென்ஷன் ஆகுறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வைத்தியரை டென்ஷன் ஆக்கி குடும்பத்துல இருக்கிற எல்லார் கூடயும் சண்டை போட வச்சு மேடியை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். வைத்தியரே, நீங்க உதவிக்கு ஆளு கூட வச்சிட்டு இருந்தா இந்த இடம் வைத்தியத்துக்கு ஏத்த இடம் ஆயிடாது. நீங்களும் நல்ல மருத்துவர் ஆயிட மாட்டீங்க. யாரும் எதுவும் பேசாதீங்க. சாக கிடக்கிறது என் பையன். அவன் உயிரோட யாரும் விளையாடாதீங்க. என் பையனுக்கு எங்க வைத்தியம் பார்க்கணும்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க அல்ல, ஸ்வேதா. ஸ்வேதா, நீ சொல்லு, மேடிக்கு எங்க வைத்தியம் பார்க்கலாம்? தயங்காம சொல்லு ஸ்வேதா. அத்தை, எனக்கு மேடிக்கு இங்கே வச்சு வைத்தியம் பார்க்கறது தான் சரின்னு படுது. சுத்தம். ஸ்வேதா ஒரே வார்த்தையில எங்க திட்டத்தை எல்லாம் முறியடிச்சிட்டா. இங்க இருக்கிற யாரும் வைத்தியரை நம்பலனா கூட நான் அவரை நம்புறேன் அத்தை. எனக்கு வைத்தியர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் மேடியை காப்பாத்திருவாரு. தெரியும் ஸ்வேதா, உன்னோட நம்பிக்கை எனக்கு தைரியத்தை கொடுக்குது ஸ்வேதா. வைத்தியரே, நீங்க மேடிக்கு மருத்துவம் பாருங்க. ராகினி, உனக்கு வைத்தியர் மேல நம்பிக்கை இல்லனா நீயும் ஒரு டாக்டரா வரவை. அவரு வைத்தியம் பார்க்கட்டும். மா, வைத்தியர் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எதுக்குமா இன்னொரு டாக்டர்? பிரீத்தி, நான் வைத்தியர் மேல நம்பிக்கை இல்லாம இன்னொரு டாக்டர் வர சொல்லல. வைத்தியர் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்காக தான் நான் வர சொல்றேன். ஹலோ ராகினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன் டாக்டர். என்ன ராகினி இப்படி சொல்றீங்க? என்ன சுத்தி எல்லாருமே முட்டாளா இருந்தா நான் அப்படித்தானே சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன் டாக்டர். உங்க குடும்பமே சேர்ந்து சித்த வைத்தியத்தை நம்பி மேடி உயிரை ரிஸ்க் பண்றாங்களா? ஆமா டாக்டர். அந்த வைத்தியரை பார்த்தாலே எனக்கு அவர் மேல நம்பிக்கை வரமாட்டேங்குது. சுத்த வேஸ்ட். அத நான் சொன்னா எங்க வீட்ல யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் வந்து மேடியை செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க டாக்டர். அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க. மேடியோட உயிரையும் காப்பாத்தலாம். இல்லனா எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட முட்டாள்தனத்தினால மேடியோட உயிரை அனாமத்தா போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் உடனே அங்க வரேன். மேடியை செக் பண்ணிட்டு அந்த ஃப்ராடு சித்த வைத்தியரை ஒரு வெளுக்கிறேன். உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் மெடிசின் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் வரவழைச்சு நாம பேஷண்ட ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துடலாம். சரிங்க டாக்டர். நான் இந்த சித்த மருத்துவ குடிலோட அட்ரஸ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். நீங்க வந்துருங்க.
ஓகே. டாக்டர் வரட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றது உண்மைங்கிறது எல்லாருக்கும் புரியும். அம்மா, ராகினி அவளுக்கே தெரியாம நமக்கு ஹெல்ப் பண்ணி பிரச்சனைய இன்னும் பெருசாக்கிருக்கா. அந்த ராகினியோட பேச்ச கேட்டு டென்ஷன் ஆன கல்பனா ஆண்டி, உனக்கு வேணும்னா நீ டாக்டரை கூட்டிட்டு வந்து மேடிய செக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. ராகினி இப்போ வீம்புக்குனே ஈகோவுக்காக மேடிய செக் பண்ண கண்டிப்பா ஒரு டாக்டரை இங்க கூட்டிட்டு வருவா. அப்போ அந்த டாக்டர் மேடிய செக் பண்ணி பார்த்து மேடியோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருந்தா கூட வைத்தியரை குறை சொல்லி மேடிய இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு பாப்பாரு. அப்படி டாக்டர் பேசும்போது நாம எல்லாரும் ஒன்னா அந்த ராகினிக்கும் டாக்டருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசணும். அப்பதான் மேடி இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆவான். மேடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதும் என்ன சயின்ஸ் பேசுங்கன்னு சொன்னதும் பதிலே காணோம். நாலு பச்சிலைய கையில வச்சுக்கிட்டு வைத்தியம் பாக்குறேன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல. பணத்துக்காக ஒரு பேஷண்ட் உயிரோட விளையாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? வைத்தியம் பார்க்க தெரியாம பார்த்து ஒரு உயிரை கொல்றது கொலைக்கு சமம், தெரியுமா? ஐயோ, உங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். பூமிகா, டாக்டர் வைத்தியரை கேள்வியா கேட்டு பிரிச்சு மேயறாங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. டாக்டர் கேக்குற கேள்வியை தாங்க முடியாம வைத்தியரே மேடிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருவாரு. ஆமாமா. You are deceiving the people with false medicine and treatment. Ragini, Siddha treatment is the rubbish thing. This person will definitely kill Maddie without knowing treatment. எஸ் டாக்டர், அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. I will call the ambulance. We can take Maddie to the hospital for better treatment. Stop this nonsense. What are you thinking? How dare you say Siddha medicine treatment is rubbish? You know about Siddha? Siddha medicine is our traditional medicine. It predates the birth of English medicine by 100 of years, you know. என்ன இந்த வைத்தியரு இப்படி இங்கிலீஷ்ல பொளந்து கட்டுறாரு? Siddha is very unique and natural. There is no side effects. Do you know about me? I am Dr. Ravichandran, brain surgeon, MD, MS. அம்மா, அந்த வைத்தியர் சொன்னதை கேட்டல்ல? அவர் சொன்ன மாதிரி மேடிய காப்பாத்திட்டா, அதுக்கப்புறம் மேடி கண் முழிச்சிட்டா, மேடி மனசு மாறி ஸ்வேதா கூட ஒண்ணு சேர்ந்துருவான். அப்படி மட்டும் நடந்துட கூடாதுமா. அந்த மேடி கண் முழிக்கவே கூடாது. அவனை நாம கண் முழிக்க விடவே கூடாது. ஏதாவது பண்ணி அவன் கண் முழிக்கிறத தடுத்தே ஆகணும். அப்படி இல்லன்னு வையேன்,
அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலைக்காரி ஸ்வேதா கிட்ட நம்ம தோத்து போயிடுவோமா? ஆமா பூமிகா, நீ சொல்றது சரிதான். அந்த ஸ்வேதா நேர்த்திக்கடன் செய்யவே கூடாது. மேடி சாகணும். அப்பதான் நம்ம ஸ்வேதாவை ஜெயிக்க முடியும். மேடியை சாகடிக்க இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மா, ஸ்வேதாவை நேர்த்திக்கடன் செய்ய விடாம தடுத்து மேடிய சாகடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா? என்ன ஐடியா பூமிகா? அடி பாவிங்களா, என்ன இப்படியெல்லாம் ஐடியா பண்றாளுங்க? ஸ்வேதா குடிய கெடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ண தயாராயிட்டாளுங்களே. இவ்வளவுலாம் கடைசி காலத்துல என்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறாளுங்களோ. எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். சூப்பர் பூமிகா, நீ சொன்னதை அப்படியே செஞ்சிடலாம். அப்பதான் ஸ்வேதாவால நேர்த்தி கடனையும் செய்ய முடியாது, மேடியால கண்ணு முழிக்கவும் முடியாது. ஸ்வேதா இங்க இருந்து கிளம்புனதும் நம்ம பிளான் ஆரம்பிச்சிடலாம். ஸ்வேதா, நேர்த்திக்கடன் செய்ய போற நீ திரும்ப உன் புருஷனை பார்க்கவே முடியாதுரி. மேடி சார் ஆபீஸ்க்கு கால் பண்ணி பாப்போம். ஹலோ சார், உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த கம்பெனியோட மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆர்டர் ஒர்க் எல்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் ஆரம்பிச்சார் சார். அது நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். உங்க எம்டிக்கு போன் பண்ண, அவரு போன் எடுக்கல. அவரு திருப்பி கூப்பிடவும் இல்ல. எங்க எம்டிக்கு தலை தீபாவளி, அதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாரு போல இருக்கு. ஓகே ஓகே, புரியுது சார். உங்க எம்டி ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு ஒரு கால் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், கட்டாயம் சொல்றேன் சார். அப்ப நான் போனை வைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். என்ன இவரு மேடி சார் போனை எடுக்கலங்கிறாரு? எவ்வளவு முக்கியமான ஆர்டர் இது. போனை எடுக்காம இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? ஆர்டர் கொடுத்த கம்பெனிக்காரங்க ஆர்டர் கிடைச்ச உடனே நாம லேசி ஆயிட்டோம்னு தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காரு. அது சரி, அவருக்கே அக்கறை இல்லைன்னா நாம என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்வேதா மேல மேடி சார் காட்டுற அக்கறையில கொஞ்சமாவது ஆர்டர் மேல காமிச்சா இந்த ஆர்டர் எங்கேயோ போயிடும். ஹலோ, ஆர்டர் எடுக்கிறதும் ஆர்டர் போடுறதும் ஒண்ணா? ஸ்வேதா நம்ம ஆபீஸ்க்கு வந்து சின்னதா ஒரு ஸ்வீப்பர் வேலை செய்யறவங்க. அவங்க எப்படி நமக்கு ஆர்டர் போட முடியும்? வேலையில என்னங்க சின்ன வேலை பெரிய வேலைன்னு, கொடுத்த வேலைக்கு உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அது நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். ஸ்வேதா கொடுத்த வேலைக்கு உண்மையா இருந்தாங்க. கைவிட்டு போன ஆர்டரை அவங்க தானே திரும்ப எடுத்து கொடுத்தாங்க. அதனால மேடி சாருக்கு ஸ்வேதா மேல நம்பிக்கை வந்திருக்கு. அதனால அந்த பொறுப்பை அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த பர்மா, நீ என்ன சொன்னாலும் ஸ்வேதா சொல்ற வேலையை எங்களால செய்ய முடியாது. நாங்க வேலை செய்யறோம்னா எம்டி சார் வந்து சொல்லட்டும், இல்ல எம்டி சார் ஒய்ஃப் வந்து சொல்லட்டும். நடுவுல இவ யாரு? என்ன எம்டி சாருக்கு சொந்தமா?
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.